ஹரி ஓம் நமச்சிவாயம். நைட்டு சிவ சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அகோர சடையாண்டி சித்தரின் சிவகாலை வணக்கங்கள். சிவாய நம, ஹராய நம, ஹரிஹராய நம, சிவஹராய நம. ஓம் நமச்சிவாயா. 18 சித்தர்களும் திருவடிப்பாதம் போற்றி போற்றி. குருநாதன் மகான் பாம்பாட்டி சித்தன் திருவடிப்பாதம் போற்றி போற்றி. கண்ணப்ப நாயன்மார் ஐயனின் திருவடிப்பாதங்கள் போற்றி போற்றி போற்றி. 63 நாயன்மார் திருவடிப்பாதங்கள் போற்றி போற்றி போற்றி. 18 சித்த புருஷர்கள் திருவடிப்பாதங்கள் போற்றி போற்றி போற்றி. திருவடிப்பாதங்கள் பணிந்து அடியேன் அகோர சடையாண்டி சித்தன் ஓ மகாகால ருத்ர தேவாய போற்றி போற்றி. ஓ மகாகால ருத்ர தேவி மாதாவே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. சிவா, இன்றைக்கு என்ன பதிவு பார்த்தீங்கன்னா, என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரை காணாத அதிசய மூலி, ஆமாம், யாரும் பதிவிடாத அதிசய மூலி, பதிவிட்டிருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆமாம், யாம் எதுலேயும் எந்த ஒரு பதிவுகளும் காணலை. ஆகையால் இந்த சடையாண்டி சித்தை நீங்கள் இந்த அதிசய பிரமிப்பு கூட்டிய உரிய மூலிகையை உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த மூலிகை ஒரு பிரமிப்பான மூலிகை தான். ஆமாம், பிரமிப்பான மூலிகை, ஒரு அதிசய தன்மையுள்ள மூலிகை தான். ஆமாம், ஏன் இப்படி பிரமிப்பான மூலிகை என்று யாம் உரைக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, அந்த மூலிகையில் பார்த்தீங்கன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா சரங்கொத்து போல் மேல் நோக்கி வளருது. சரங்கொத்து போல் மேல் நோக்கி வருது. அந்த இலை தண்டு பகுதியிலிருந்து வருது, சரிங்களா? அப்போ அந்த பூக்கள் அந்த பூக்கள் வர இடத்துல தான் ஒரு காயாகட்டும், கனியாகட்டும், இல்லை விதைகள் ஆகட்டும், அதனுடைய சார்ந்து தான் வரணும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சரங்கொத்து பூக்கள் மேல் நோக்கி, ஆகாயத்தை நோக்கி மேல் நோக்கி வளர்றாங்க. சரி, அப்போ அந்த பூக்கள் தானே பிஞ்சு, காய், கனி, முதிர்ந்தா விதைகள் இருக்கணும். ஆனால் இந்த மூலி விருட்சத்தில், இந்த மூலியில் பார்த்தீங்கன்னா அந்த மேல் நோக்கி வர்ற பூவை விட்டுட்டு, ஆனால் இந்த மூலி விருட்சத்தில், இந்த மூலியில் பார்த்தீங்கன்னா அந்த மேல் நோக்கி வர்ற பூவை விட்டுட்டு அந்த நுனி இலை பகுதியில் அதில் தான் காய் வச்சு
ஆமாம், பிஞ்சு வச்சு கனியாகி முதிர்ந்த தருணத்தில் விதையாகுது. அப்படி ஒரு அதிசய பிரமிக்க தக்க மூலிகை தான் ஐயா உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மூலிகை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத அதை ஆராய்ந்து உங்களுக்கு பதிவிடுறேன். ஹரி ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய. குருநாதா பம்பாட்டி சித்தனே போற்றி போற்றி போற்றி. ருத்ர குரு குலகுரு, ருத்ர குலகுரு, மகாகால ருத்ரா பைரவாய போற்றி, மகாகால ருத்ரா மகாதேவியே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பாருங்க, இந்த வெளிச்சந்தான் இந்த மூலிகை பாருங்க, பார்த்தீங்களா? இதெல்லாம் பூக்கள் பாருங்க, பூக்களை பார்த்தீங்களா? இதில் இருந்து இந்த தண்டு பகுதி, இலையினுடைய தண்டு பகுதியிலிருந்து பூக்கள் மேல் நோக்கி வளர்றாங்க. பார்த்தீங்களா? மேல் நோக்கி வளர்றாங்க. பாருங்கள், நீங்கள் கண்கூடாக நீங்களே பாருங்கள். அந்த பூக்கள் இதில் இருந்து விட்டுருக்கு. எப்படி பாருங்கள், கீழ் நோக்கி இல்லாமல், பூமியை நோக்கி இல்லாமல், மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி வளருது பாருங்கள். நீங்களே பாருங்கள், எந்த ஒரு செயற்கையும் கிடையாது, எந்த ஒரு செயற்கையுமே அல்ல, இயற்கை தான். பாருங்கள், நீங்களே கண் கூட பாருங்கள். எதிலிருந்து பூக்கள் பார்த்தீங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களே அந்த இறைவனுடைய அதிசய படைப்பை பாருங்கள், பிரமிப்பை பாருங்கள், அதிசயத்தை பாருங்கள். பாருங்கள், அந்த இலையினுடைய தண்டு பகுதியிலிருந்து தான் வருது. சரிங்களா? அப்போ இதில் தான் இப்போ இது பூக்கள். அப்போ இந்த பூக்கள் இதில் தானே பிஞ்சு விடணும், காய்கள் விடணும், கனிகள் இடணும், விதைகள் முதிரணும். அப்போ இதில் தானே வரணும். ஆனால் இதில் இல்லை, இது காஞ்சி போயிடும், இது காஞ்சி போயிடும். ஆமாம், அப்போ இதில் காஞ்சி போயிடுச்சுன்னா அப்போ எதில் இது பிஞ்சுக விடுது அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதையும் காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், அதனுடைய தண்டினுடைய நுனிப்பகுதினா கொழுந்து பகுதி. இதில் தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிஞ்சு விட்டுருக்காங்க பாருங்கள். பிஞ்சு விட்டு இதில் தான் விதை முதிருது பாருங்கள். நீங்களே பாருங்கள், பார்த்தீங்களா? நீங்களே கண் கூட பாருங்கள். பார்த்தீங்களா? பிஞ்சு இருக்குது, விதை காஞ்சி போய் இருக்குது பாருங்கள். பிஞ்சு இருக்குது, விதை காஞ்சி போய் இருக்குது பாருங்கள். பிஞ்சு இருக்குது, விதை காஞ்சி போய் இருக்குது பாருங்கள். அப்போ இது ஒரு அதிசய தக்க மூலிகை தானே, பிரமிப்பை கூட்டிய மூலிகை தானே. ஆமாம், பாருங்கள், இறைவனுடைய படைப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இவ்வளோ ஒரு அம்மையப்பனோட அதிசய படைப்பை பாருங்கள்.
பிரமிப்பை பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அதிசயத்தக்கவங்க பாருங்கள். பூக்கள் எங்கே இருக்குது, காய்கள் எங்கே பூக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் விதைகள்லாம் முதிர்ந்து உதிர்ந்துருச்சு. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அதிசயத்தன்மை உள்ளது பாருங்கள். எல்லாம் பூக்கள் எல்லாம் ஆகாயத்தை நோக்கி மேல் நோக்கி தான் வளருது. எப்போ ஐயன் சிவனாருடைய படைப்பினையை படைப்பித்தாங்க. ஒவ்வொரு உயிரினமும் பார்த்து பார்த்து பிரமிப்பாக, அதிசயமாக, அமானுஷ்யமாக, ஆச்சரியமாக படைக்கிறான். இந்த காணொலியை பார்த்து நீங்களும் இன்பப்படுங்க. முடிஞ்சால் உங்கள் நண்பருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமாம். ஹரி ஓம் நமச்சிவாயா. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, சின்ன சின்னதாக அப்படியே சின்ன சின்னதாக அரும்பாக இருக்குது. நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும் பாருங்கள். இது பிஞ்சுங்க. பூ எங்கே விடுதுன்னு பாருங்கள், பிஞ்சு எங்கே விடுதுன்னு பாருங்கள். முதிர்ந்த விதையை பாருங்கள், முதிர்ந்த விதையை. பாருங்கள் விதையை பாருங்கள், அதிலிருந்த பறித்த விதைகள். அதிலிருந்த பறித்த விதைகளை பாருங்கள். அதிலிருந்த பறித்த விதைகள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.